சாத்திர நூல்கள், சாத்திர பண்டாரத்திலே 14 நூல்களிலும் ஒவ்வொன்றுக்கும் தனிச்சிறப்பு பேசப்பட்டிருக்கிறது. ஒரே விஷயம்தான் மீண்டும் மீண்டும் பேசப்படுவதாயினும் முப்பொருள் உண்மை, 3 மலங்களின் தன்மை, அதிலிருந்து விடுபடுவது எப்படி, ஆச்சாரியர்களுடைய சிறப்பு, பெருமானை வழிபடுவதனுடைய சிறப்பு, தீட்சையின் சிறப்பு, இதெல்லாம் தான் எல்லாத்துலேயும் திரும்ப திரும்ப பேசப்பட்டாலும் ஒவ்வொரு நூலும் ஏதோ ஒரு தனிச்சிறப்பு காரணம் கருதி ஒரு பொருள் அதிலே சிறப்பித்து பேசப்படுவதையும் அதை கொண்டு, அந்த நூலை கொண்டு அதை ஆழ்ந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையும் பெறுகிறோம். இதையெல்லாம் வரிசையாக முடித்து கொண்டு போய் சித்தியாரும் உயர்போதமாகிற நூலையும் நாம் இறுதியிலே வாசிக்கணும். அடிப்படையாக விஷயங்களை தெளிவுபடுத்தக்கூடியவைகளாக இருக்கின்றன. 12 திருமுறைகளிலே பெருமானுடைய அருட்திறம் பேசப்பட்டிருந்தாலும் சாத்திர ஞானம் அதிலே மறைபொருளாக ஆங்காங்கே இருப்பதினால் அவற்றிலிருந்து தொகுத்து சாத்திர கருத்துக்களை மட்டும் நமக்காக வேண்டி தம்முடைய பெருங்கருணையினாலே இறைவனே திருவுந்தியார் தொடக்கமாக நூலாக வழங்கினான் என்று பார்க்கிறோம். சாத்திரங்களாக வழங்கினான். இந்த ஞான சாத்திர நூல்களை இயற்றக்கூடிய மரபானது மெய்கண்ட தேவருக்கும் முன்பாகவே இறைவனே தோன்றி 2 சாத்திர நூல்களை அந்த திரு உந்தியாரை கொடுத்து அதிலிருந்து தொடர்ந்து திருக்கழிற்றுப்படியாரும் இப்படி ஒரு குருமரபிலே நமக்கு இருப்பதை பார்க்கிறோம். அந்த வரிசையில் சந்தானாச்சாரியர்களுள் 4ஆமவராக வைத்து கொண்டாடப்படும் உமாபதி சிவம் அவருடைய 8 நூல்கள், 14 8 நூல்கள் அவருடையது. அட்டக நூல்கள் என்று சிறப்பித்து சொல்லுவோம். சாத்திர அட்டக நூல்கள் என்று சொல்லுவது 8ம் உமாபதி சிவத்தினுடைய நூல்களாக இருக்கின்றன. உமாபதி சிவம் சந்தான ஆச்சாரியர் பரம்பரையிலே 4ஆமவராக வைத்து கொண்டாடப்படுபவர். நம்முடைய சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள் மரபிலே பல்வேறு சமூகத்தின் பல்வேறு நிலைகளையும் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்னு பார்க்கிறோம். சமயக்குறவர்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர், இந்த மூவரில் ஞானசம்பந்த பெருமான் வைதீக அந்தனர் மரபிலே வந்தவர். அப்பரடிகள் சைவ வேளாளர் மரபை சேர்ந்தவர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 30 திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியர் மரபிலே வந்தவர். மாணிக்க வாசகர் அந்தனரானாலும் அதற்குள்ளே ஒரு உட்பிரிவாக இருக்கக்கூடிய அமாத்திய பிராமணர் என்று சாத்திரங்களை கற்று ஓதி மன்னர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய அமைச்சர் பதவியிலே இருக்கக்கூடிய ஒரு குலம். அந்த குலத்திலே அமாத்தியர் என்று சொல்லப்படும் குலத்திலே பிறந்தவர்னு பார்க்கிறோம். 4 பேரும் வெவ்வேறு சமூக பிரிவுகளை சேர்ந்தவர்கள். அதே போலே சந்தானாச்சாரியர் மரபிலேயும் மெய்கண்டதேவர் சைவ வேளாளர், கார்காத்த வேளாளர் மரபிலே வருபவர். அவரை தொடர்ந்து அருணந்தி சிவம் 30 திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரியார் மரபிலே வருபவர், சகலாகம பண்டிதர் என்று கொண்டாடப்பட்டவர். அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட மறைஞான சிவம் அவர் வைதீக அந்தனர் மரபிலே வந்தவர். 4ஆவதான் உமாபதி சிவம் தில்லைவாழ் அந்தனர்கள் என்று சிறப்பித்து சொல்லக்கூடிய தில்லையிலே நடராஜ பெருமானுக்கு வழி வழியாக ஆட்பட்டு அடிமை செய்யக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் மரபிலே வரவர் என்று பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனாலும் எல்லோரும் பிறந்த அந்த பிறப்பின் அடிப்படையில் அல்லாது ஞானம் சார்ந்து அவரவர்களுடைய ஆச்சாரியர்களை ஏற்று வழிபட்டும் போற்றி வந்தார்கள் என்னும், அவர்களிடத்தே இருந்து ஞானம் பெறப்பெற்றவர்களாக பக்குவமடைந்தார்கள் என்னும் பார்க்கிறோம். இது சைவ சமயத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. எல்லா ஆலயங்களிலேயும் எல்லோருக்கும் திருமேனி எடுப்பித்து ஒரே அளவிலே அவர்களை எல்லாம் வைத்து போற்றி இன்று வரையிலும் நாம் கொண்டாடி வருகிறோம். அப்படி பக்குவப்பட்டவர்கள் பிறந்த பிறப்பு என்னும் அந்த நிலையெல்லாம் கடந்து இருந்தவர்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே இந்த தில்லைவாழ் அந்தனர் மரபிலே தோன்றியவர் உமாபதி சிவம். தில்லைவாழ் அந்தனர்கள் என்று சிறப்பித்து சொல்லப்படுபவர்கள் முக்காலத்திலும் நடராஜ பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டி அங்கே இருப்பவர்கள். தில்லையைச் சேர்ந்த அந்தனர்கள் என்று சொல்லாது தில்லைவாழ் அந்தனர்கள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறப்பித்து சொல்றார். வாழ்ந்தவர்கள், வாழ்பவர்கள், இனியும் அங்கேயே இருப்பவர்கள் என்னும், தில்லையை விட்டு விலகாத அங்கேயே ஒரு சங்கல்பம் போலே தில்லையிலேயே இருந்து கொண்டு நடராஜருக்கு வழிபடி தொண்டு செய்பவர்கள் என்னும் பார்க்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு கூத்தபெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கமே. அவர்கள் பிறவி பயனாக கருதுவது அது ஒன்றைத்தான். வேறு எதிலும் மனம் செலுத்தாது நடராஜ பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய மரபு. அதிலே அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகள் பல்வேறு காலங்களாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வருவதை பார்க்கிறோம். அந்த தொடர்ச்சியிலே உமாபதி சிவம் அவர் வாழ்ந்த காலத்திலே தில்லைவாழ் அந்தனர்கள் அன்றைக்கு முறை இருப்பவர்கள். சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் தொடக்கமாக எல்லாருக்கும் தில்லைவாழ் அந்தனர்கள் அப்படிங்கிற ஒரு பொதுவான சிறப்பு உண்டு. அவர்களுக்குள்ளே திருமணமானவர்கள் சபையிலே சென்று நடராஜ பெருமானை தீண்டி நாள்தோறும் நித்திய பூஜைகளையும் நைமித்திய பூஜைகளையும் செய்யக்கூடிய உரிமை பெற்றவர்கள். அந்த உரிமையின் காரணத்தினாலே அவர்களுக்குள்ளே
இன்றைய தினம் யார் செய்வது என்பதற்கு ஒரு முறை அடிப்படையிலே அதை தொடர்ந்து செய்து வருவார்கள். அப்படி முறை இருப்பவர்கள் தில்லையிலே அன்றைய நாள் யாருக்கு அன்னைக்கு சபையிலே பூஜை செய்கிற முறை ஏற்பட்டிருக்கோ அவர் விடியற் காலையிலேயே சென்று சிவகங்கையிலே தீர்த்தமாடி அவருக்குரிய ஜப அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்து கொண்டு சிவமாம் தன்மையை தனக்கு எடுத்துக்கொண்டு சிவோகம் பாவனையிலே தன்னை நிறுத்தி கொண்டு தெய்வ திருச்சின்னங்கள் எல்லாம் தரித்து சபைக்கு வந்து அக்னிகாரியங்களை எல்லாம் செய்து நடராஜ பெருமானுடைய திருமுகத்தை பன்னீர் கொண்டு விளக்கி இப்படி தொடர்ந்து 6 கால பூஜைகளையும் அவருக்கு விதிக்கப்பட்ட விதத்திலே செய்வார்கள். அப்படி முறை ஏற்பட்டவர்கள் ரொம்ப கோலாகலமாக இன்றைக்கு ஆலயத்திற்கு சென்று செய்வதையும் சிதம்பரத்தில் தீட்சர்கள்ட்டே கட்டளை வைத்திருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுடைய முறை ஏற்பட்டதுன்னா இன்றைக்கி நமக்கே தெரியப்படுத்துவாங்க. நாளைய தினம் நம்முடைய முறை வந்திருக்கு சபையில் பூஜை செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்படுத்துவாங்க. கட்டளை இருப்பவர்கள் என்று சென்று விசேஷமாக தரிசித்து அன்றைக்கி சுவாமிக்கு ஏதாவது நம்மால் முடிஞ்சதெல்லாம் சமர்ப்பித்து விட்டு நம்முடைய கட்டளையில் இருக்கக்கூடிய தீட்சிதர் செய்வதனாலே அதை இருந்து தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட திருநீர் பிரசாதம் வாங்கிட்டு வர்றதை கூட சில வீடுகளில் வழக்கமாக வைத்திருப்பார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகள் அன்றைய முறை செய்பவர்களுக்கு என்று உண்டு. அதிலே ஒரு சிறப்பாக முறைக்கு செல்பவர்கள் பல்லக்கிலே ஏறி கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு மரபும், அப்படி செல்லும் பொழுது 2 பக்கமும் அவர்களுக்கு தீப்பந்தம் ஏந்தி வரக்கூடிய ஒரு மரபும் உண்டு. இந்த தீப்பந்தம் தாங்குதல், பல்லக்கு ஏறுதல், குடை, கொடி இவைகளெல்லாம் ஒரு சிறப்பிற்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது. மன்னர்களுக்கெல்லாம் 8 சிறப்பு அடையாளங்கள். அது மாதிரி ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவர்களுக்கும் தனித்தனியே சில சிறப்பு அலங்காரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவர்களுடைய பெருமையை பறைசாற்றுவதாக பல நேரங்களில் அதெல்லாம் அவர்களுக்கு வழி வழியாக அவருடைய முன்னோர்கள்லாம் செய்த தொண்டிற்கு வழங்கப்பட்டது. அதை தொடர்ந்து இவர்களும் பெற்று வருகிறார்கள் என்ற அளவிலே இருக்கும். ஒரு கோவில் உபயமெல்லாம் பண்ணும்போது கூட ஒரு பரிவட்டம் கட்டுவதோ இல்லை ஒரு மாலை சமர்ப்பிப்பது இதெல்லாம் வழி வழியாக இருந்து வரக்கூடிய மரபெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி பகல் வேளையானாலும் அவர்களுக்கு தீப்பந்தம் பிடித்து வருதல் என்பது ஒரு மரபு. இன்றைக்கும் நம்முடைய சன்னிதானங்கள் எல்லாம் திருவாரூர் தலத்திற்கு போனாங்கன்னா தெற்கு வாசல் வழியாக அவர்களுக்கு பூர்ணகும்பம் கொடுத்து தர்மயாதீன சன்னிதானங்களுக்கும் மற்றைய சைவ சன்னிதானங்களுக்கும் அங்கிருந்து பகல் வேளையிலேயே 2 பக்கமும் அவர்களுக்கு தீப்பந்தம் பிடித்து கொண்டு எழுந்தருள செய்வதுங்கிறது ஒரு வழக்கம். அது ஞானபீடமாக திருவாரூர் தலம் இருப்பதினாலே ஞானாச்சாரியர்களுடைய வருகையை கொண்டாடும் விதமாக அவர்கள் தீப்பந்தம் பிடித்து கொடையோடு அவர்கள் ஆலயத்திற்குள்ளே பிரவேசம் செய்து வருவார்கள். அப்படி முறைக்கு செல்பவர்கள் பல்லக்கிலே ஏறி செல்லுவதும் பகல் வேளையானாலும் அவர்களுக்கு தீப்பந்தம் பிடித்து வருவதை காட்டுவார்கள். இந்த மரபிலே உமாபதி சிவமும் ஒரு நாள் அவருக்கு ஏற்பட்டிருந்த அந்த முறை நாளிலே அவர் பல்லக்கு ஏறி கோவிலுக்கு செல்லுகிறார். அந்த நேரத்தில் அங்கே இந்த காட்சியை கண்டபடி எழுந்தருளி இருக்கிறார் மறைஞான சம்பந்தர். உமாபதி சிவத்திற்கு முன்பாக இருந்த சந்தானாச்சாரியர் அவர் தில்லையிலே எழுந்தருளி இருக்கார். அருணந்தி சிவாச்சாரியாராலே பக்குவப்படுத்தப்பட்டவர். அவர் அங்கே எழுந்தருளி இருக்க அவர் முன்பாக உமாபதி சிவம் பல்லக்கிலே ஏறி பகல் வேளையிலே 2 பக்கமும் தீப்பந்தம் ஏந்தி கொண்டு தொண்டு செய்பவர்கள் வர இவர் ஊர்வலமாக வருகிறார். பட்ட மரத்திலே பகல் குருடு போகிறது பார் அப்படின்னு இவருடைய ஒரு வார்த்தை. பல நேரங்களில் அருளாளர்கள் வாழ்க்கையிலே இந்த முதல் அடி என்பது ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உடனடியாக இது உமாபதி சிவத்தின் உள்ளே ஏற்படுத்துகிறது. பட்ட மரத்திலேறி பகல் குருடுன்னு சொல்லி இவரை சொல்றார். பகல் வேளையிலே யாராவது தீப்பந்தம் பிடித்து செல்வார்களா அப்படின்னா இன்னும் இவர்களுக்கு பார்வை தெரியவில்லை போலும். இங்கே பார்வைன்னு சொல்லப்படுவது உள்ளூரே இருக்கக்கூடிய ஞான பார்வை, அது இன்னும் பெறவில்லை போலும். இவர்கள் பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பெரும்பேற்றை உடையவர்களாக இருந்து கொண்டு இப்படி ஒரு டாம்பீகத்திற்காக செய்யலாமோ என்ற கருத்திலே அவர் பகல் குருடுன்னு சொல்லி இவர்களை சொல்றார். பல்லக்கிலே ஏறி வருவதையும் பட்டம் மரத்தில் ஏறி என்றோ ஒரு நாள் நீங்களும் விழப்போற மரம்தான், அந்த மரம் பட்டு போனது விழுந்தது, அதை கொண்டு ஒரு பல்லக்கு செய்தார்கள், அதில் ஏறி நீங்கள் வருகிறீர்கள், பட்ட மரத்தில் ஏறி பகல் குருடுன்னு சொல்லி இவரை சொல்லவும் அந்த நொடிப்பொழுதிலே இவரும் பக்குவம் பெற்றவராகி உடனடியாக அந்த பல்லக்கை விட்டு இறங்கி மறைஞான சிவத்தை அணுகி அவருடைய திருவடிகளிலே விழுந்து தன்னை காத்து தருமாறு வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறார். இதில் பார்க்க வேண்டியது உமாபதி சிவம் தில்லைவாழந்தரன் மரபைச் சேர்ந்தவர், மறைஞான சம்பந்தர் வைதீக அந்தனர். அவர்களுக்குள்ளே இந்த வேறுபாடு பார்க்கப்படும். வைதீக அந்தணர்களுடைய நிலைப்பாடுங்கிறது ஒரு அளவிலே வேதத்தை முன்னிட்டு செய்யக்கூடியவர்கள். இவர்கள் மறைப்பொருளாக விளங்கக்கூடிய நடராஜ பெருமானையே வழிபடக்கூடியவர்கள். இது தவிரவும் மறைஞான சம்பந்தம் அவர் பெற்றிருந்த அந்த ஆச்சாரியர் அவர் பெற்றிருந்த அந்த பக்குவ நிலை எல்லாவற்றையும் கடந்து எதிலும் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் பாராத ஒரு நிலையிலே இருந்தவர். நாளை தில்லையிலே அவர் வசித்த காலத்திலே அங்கே இந்த நெசவு தொழிலாளிகள் வாழக்கூடிய பகுதி, துணி நெய்பவர்கள் இந்த நெய்யறதுக்காக பாவு போடுறதுன்னு சொல்லி கட்டுவாங்க.
தெருவிலெல்லாம் அந்த நெசவாளிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போனீங்கன்னா முன்னாடிலாம் இருந்திருக்கு. ஒரு பெரிய ஆணி அடித்து 2 பக்கமும் ஆணி மாதிரி அடித்து அதுக்கு நடுவில் கயிறு கட்டி இழுத்து நடுவில் மரப்பலகைகள் கோல் மாதிரி கொடுத்து நெசவாளிகள் வாழக்கூடிய பகுதியில் இந்த துணி நெய்யறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்வாங்க. அதில் சாயமெல்லாம் துவைக்கிறதுக்கும் தனியாக ஒரு பகுதி இருக்கும். அந்த நூலை ராட்டினமாக சுற்றி நூல் இழையாக எடுத்து அதை ஒரு கட்டு மாதிரி கட்டி வைக்கிறது, இதெல்லாம் தனித்தனியாக நடக்கும். அதில் அந்த நூலுக்கு ஒரு ஸ்திரம் அதிகப்படுத்துறதுக்கு அதை கஞ்சியில் தோய்ப்பாங்க. அதற்காக வேண்டி இந்த கஞ்சி எடுப்பாங்க, அரிசி கஞ்சி. அந்த கஞ்சியை அவர்களிடத்தே போய் இவர் பெற்று உண்கிறார் மறைஞான சம்பந்தர். அவர் கையில் இந்த கஞ்சி கலையத்திலிருந்து அவர்கள் விட்ட அந்த கஞ்சியை இவர் கையிலே வாங்கி அருந்தும் பொழுது இவர் வாய்ப்பட்டும் இவர் கையிலிருந்து மிஞ்சியது கீழே சிந்த. அவர் அதை சிவப்பிரசாதம் என்று சொல்லி அவர் உண்ண, அவருடைய திருவாய்ப்பட்டு கீழே தெரித்த சேஷத்தை உமாபதி சிவம் இது குருவரு பிரசாதம் என்று சொல்லி தான் வாங்கி அதை உட்கொண்டார்னு பார்க்கிறோம். அவர் சிவப்பிரசாதமாக கருதினது அதை விடவும் சிறந்தது குருப்பிரசாதம்னு சொல்லி குருவினுடைய பரிகல சேடமாக அதை கருதி அவர் உண்கிறார். பரிகல சேடத்தினுடைய சிறப்பு நம்முடைய ஆதீனத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. தனி சிறப்பு தலைமை ஆதீனத்துக்கு என்று இருக்கக்கூடிய பல்வேறு தனி சிறப்புகளில் ஒன்று பரிகல சேடம் பெறுவது. எத்தனையோ அதிசயங்களை ஆச்சாரியர்களுடைய பரிகல சேடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. திருமணமாகி பல ஆண்டுகள் எல்லாம் ஆகியும் பிள்ளை இல்லாதவர்கள் ஆச்சாரியரை அணுகி அவரிடத்தே வேண்டி குரு பூஜை மாதிரியான நாட்களில் அவர்கள் மாகேஸ்வர பூஜை நடக்கும் பொழுது சன்னிதானங்களுடைய பரிகல சேடத்தை கணவன் மனைவியுமாக இருந்து பெற்று அதை உண்டு பிள்ளை பேர் வாய்க்க பெற்றவர்கள் அநேகம் பேர் உண்டு, அநேகம் பேர்கள் உண்டு. பேரிளம் பெண்ணாகி எல்லாம் கூட பிள்ளை பேர் பெறக்கூடிய வயதையெல்லாம் கடந்தும் கூட அருளினாலே இதெல்லாம் வாய்த்தவர்கள் எல்லாம் உண்டுன்னு வரலாற்றில் பார்க்குறோம். இப்படி ஆச்சாரியருடைய சேடம் என்பது பரம பாவனமானது, குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடியது, அஞ்ஞான இருளை போக்கக்கூடியதுன்ட்டெல்லாம் அதுக்கு சிறப்புகளை சாத்திரம் சொல்லியிருக்கு. ஆச்சாரியர்களுடைய சேடத்தை உண்பது மகாபிரசாதமாக அதை கருத வேண்டும். அப்படி இவரும் சிவப்பிரசாதமாக அவர் கருதியதை இவர் குருப்பிரசாதமாக பெற்று உண்டு மகிழ்ந்தார்னு பார்க்கிறோம். இந்த விஷயமெல்லாம் தில்லைவாழந்தனர்கள் காதுக்கு எட்ட நம்முடைய குலத்திலே பிறந்து விட்டு குலத்திற்கு தகாதவற்றை இவர் செய்கிறாரேன்னு சொல்லி அவரை குலத்திலிருந்து ஒதுக்கி விடுகிறார்கள். தில்லையிலே இந்த அந்த மரபிற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்பவர்கள் அல்லது ஆலயத்தின் உள்ளே குற்றங்கள் எல்லாம் செய்பவர்கள் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ரொம்ப கொடூரமான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படும். தில்லை ஆலயத்தினுடைய நிர்வாகத்தை அங்கே பூஜை செய்யக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் தான் பார்த்து வருகிறார்கள். இது ஒரு தனி சிறப்பு. அவர்களுக்குள்ளே பல்வேறு கட்டுப்பாடுகளை வைத்து கொண்டுத்தான் எந்த குறையும் ஏற்படாது கோவிலில் பூஜை காரியங்களை பார்த்து வருகிறார்கள்னு பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது காரணத்தினாலே ஏதாவது குற்றங்களை அங்கே இருப்பவர்களே செய்துவிட்டால், மரபிற்கு தகாதவற்றை செய்துவிட்டால், இன்றைக்கும் கூட அந்த குலத்திலேயே பிறந்த பெண் அல்லாது மற்றைய குலத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் கோவிலில் பூஜை செய்கிற அந்த முறையை இழந்து விடுகிறார்கள். அதற்கு மேலே அவர்கள் நடராஜ சபையில் ஏறி அவர்கள் பூஜை செய்ய முடியாது. அந்த தில்லைவாழந்தனர்கள்ங்கிற பட்டியலிருந்தே அவர்கள் நீக்கப்படுறாங்க. அது தவிரவும் வேறு ஏதாவது கோவிலிலே தவறுகள் செய்தாலோ அல்லது அவர்கள் குலத்திற்கு தகாதவற்றிலே அவர்கள் ஈடுபட்டாலோ மிக கொடூரமான தண்டனைகளை எல்லாம், கொடுமையான தண்டனைகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அப்படி இவரும் அந்த குலத்திலிருந்து விலக்கப்படுகிறார். கோவில் பூஜை முறைகளிலிருந்தும் இவர் நீக்கப்படுகிறார். அப்படி இருக்க இவர் அருகிலே கொற்றவன்குடிங்கிற அந்த ஒரு ஊரிலே தனக்கே தான் ஒரு ஆசிரமம் போல அமைத்து கொண்டு அங்கே எழுந்தருளி இருக்கிறார்னு பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த இடம் தில்லைக்கு வட மேற்கிலே தனியாக பிரம்மபுரீஸ்வரர் கோவில்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தை ஒட்டி இருக்கும். தில்லையிலேருந்து சீர்காழி போகிற அந்த பைபாஸில் தனியாக உள்ளே பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு இடம். ரொம்ப ஆச்சரியமான கோவில். அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பு பெற்றது, ரொம்ப அழகான சிற்பக்கலைகள்லாம் பெற்றது. அப்படி இவர் அங்கே எழுந்தருளி இருக்கார், தனியே ஏற்படுத்தி கொண்டு எழுந்தருளி இருக்கார். அங்கே பெருமான் இவருடைய சிறப்பை உலகிற்கு உணர்த்த புரிந்தருளிய திருவிளையாடல்கள் பலதும் உண்டு. செடிக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தது முதலிய திருவிளையாடல்கள் உண்டு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்பாக இவர்களுடைய சிறப்பை எடுத்து காட்ட வேண்டி கூத்த பெருமான் புரிந்தருளிய திருவிளையாடல் தான். உமாபதி சிவத்தினுடைய நிலை அவரை அப்படி ஊரில் இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. அவர் தன்னிடையே அவர் ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு அங்கே இருக்கார். அந்த வருடம் மார்கழி திருவாதிரை திருநாள் கொடியேறி பெருமானுடைய திருவிழா தொடங்கணும். அன்றைய தினம் கொடியேற்றத்தின் பொழுது திருவருள் கூடி வரவில்லை. கொடியேற்றுவதற்கு திருவருள் கூடி வரவில்லை. என்ன முயற்சி செய்து பார்த்தும் மேலே ஏற விடலை அந்த கயிறு. அது சமயத்தில் அது ரொம்ப பழக்கப்பட்டு அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கான அந்த வளையத்தில் சரியாக போட்டு அதை சரியான அளவில் பிரித்து எல்லாம் எடுத்து ஏற்றலை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த அந்த இடத்துல. அதனால தான் அதுக்குன்னு பழக்கப்பட்டவங்க அந்த ஆலயத்திலே எப்படியும் இருப்பாங்க. அந்த ஆலயத்தினுடைய எல்லா சூக்ஷ்மங்களும் விஷயங்களும் தெரிஞ்சவர் யாராவது ஒருத்தர் எல்லா ஆலயத்துக்கும் இருப்பாங்க. அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இது இன்னும் பழக்கப்பட்டிருக்கும்.
சரியான அளவில் அந்த முழங்கயிறை வாங்கி அதை சரியாக சேர்த்து எல்லாம் செய்யக்கூடியவர்களாக அவங்க தான் இருப்பாங்க. அதுதான் செய்யப்படும். அப்படி இல்லாமல் போச்சுன்னா பெருமானுடைய திருவருள் கூடி வரவில்லை, ஏதோ காரணத்தினாலே அன்று கொடியேறவில்லைன்னு பார்க்கிறோம். வருந்திய தீட்சிதர்கள்லாம் அதுக்கு குறிக்கப்பட்ட அந்த நேரம் கடந்து போகுதே, இன்னும் இப்படி கொடியேறாமல் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டு பெருமானிடத்தை விண்ணப்பம் வைக்க உமாபதி சிவத்தினுடைய சிறப்பை உலகிற்கு உணர்த்த வேண்டி பெருமான் அவரை அழைத்து வந்து அவரை கொண்டு பாடினால் அன்றி கொடி ஏறாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுறார். இவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்தவர்களாக போய் உமாபதி சிவத்தை அழைத்து கொண்டு வந்து அவரை கொண்டு கொடியேற்ற வைக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து அவர் என்ன செய்யணும்? வாசவத்திலே இறைவனிடத்தை வேண்டி செய்யணும். எப்பயுமே நாம திருவருளைத்தான் நோக்கி இருக்கோம். அப்படி பெருமானுடைய திருவருளை நோக்குபவராக சைவ சித்தாந்த கருத்துக்களை அங்கே இருந்தவர்களும் விளங்கும்படியாக புரிய வைக்க 4 பாடல்களாலே ஒரு ஞான நூலை செய்கிறார். இதில் சித்தாந்த கருத்துக்கள் கிட்டத்தட்ட முழுவதுமே வந்துடும். எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்துருவார். என்ன ஒரு விஷயத்தை விளக்கி சொல்லணும்னா நிறைய பாடல்கள் வச்சு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஆனால் அதையே சுருக்கணும் அப்படின்னா ரொம்ப தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை கொண்டு தான் அதை செய்யணும். அப்படி ஒரு தட்டுப்பாடு உண்டு. அதை ரொம்ப அழகாக அவர் கையாண்டு 4 பாடல்களாலே கொடிக்கவிங்கிறத செய்கிறார். இதற்கு கொடிப்பாட்டுன்னு இன்னொரு பேரும் வழங்கப்படுகிறது. அட்டக நூல்களில் 8 நூல் எழுதியவர் உமாபதி சிவம். இந்த நூல் எழுதப்படுவதற்கான காரணம், அருளப்படுவதற்கான காரணம் இன்னதுங்கிற அளவில் இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.